நாகப்பட்டினம், திருவாரூர் உட்பட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் நேற்றிரவு குளிர் இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை கடற்கரை பகுதி மற்றும் ராமநாதபுரத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். இதேபோன்று தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலியிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று பிரதீப் ஜான் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் விருதுநகர் மற்றும் தேனியின் ஒரு சில பகுதியிலும் இன்று மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கூறியுள்ளார். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் வரும் 26ஆம் தேதி முதல் பரவலாக மழை தொடங்கும் என்றும் அவர் கணித்துள்ளார். இதனிடையே வங்கக்கடலில் வரும் 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் 23ஆம் தேதி உருவாக உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து மேற்கு, வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கு அடுத்த 2 நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இதனால் விசைப்படகுகள் மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும், ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்றவர்கள் வரும் 22ஆம் தேதிக்குள் கரை திரும்ப வேண்டும் என்றும் மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் கனமழை காரணமாக திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடியில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து விதமான பள்ளிகளுக்கும் இன்று ஒருநாள் விடுமுறை விடப்படுவதாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். இதேபோன்று தூத்துக்குடியிலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்று மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் உத்தரவிட்டுள்ளார். தென்காசியிலும் தொடர் கனமழையால் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒருநாள் விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் கமல்கிஷோர் தெரிவித்துள்ளார். இதேபோன்று காரைக்காலிலும் கனமழையால் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒரு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுத்துறை நிறுவனமான LICயின் இணையதள முகப்பு திடீரென முழுவதுமாக ஹிந்திக்கு மாறியதால் முதலமைச்சர் ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் பல மணி நேரத்திற்கு பிறகு கோளாறு சீரானதாக LIC அறிவித்தது. ஆயுள் காப்பீட்டு நிறுவனமான LICயில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கோடிக்கணக்கானோர் வாடிக்கையாளர்களாக உள்ளனர். பல லட்சம் முகவர்களும் உள்ளனர். அதன் இணையதளத்தில் பிரீமியம் செலுத்துவது உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் உள்ளன. இந்த நிலையில் ஆங்கிலத்தில் இருந்த LIC இணையதளத்தின் முகப்பு திடீரென ஹிந்திக்கு மாறியது. ஆங்கில பக்கம் ஆப்ஷன் ஆகி போனது. அதுவும் ஆங்கிலம் என்பதும் இந்தியிலேயே இருந்ததால் குழப்பம் ஏற்பட்டது. இதனால் வாடிக்கையாளர்கள், குறிப்பாக இந்தி அல்லாத வேறு மொழி பேசுவோர் கடும் அதிர்ச்சியடைந்தனர். இதனால் அவர்களது வழக்கமான அலுவல் பாதிக்கப்பட்டது. இது அரசியல் களத்திலும் எதிரொலித்தது. இந்தி திணிப்பிற்கான பரப்புரை கருவியாக LIC இணையதளம் இருப்பதாக தனது எக்ஸ் பக்கத்தில் கண்டனம் தெரிவித்த முதலமைச்சர் MK ஸ்டாலின், இது இந்தியை திணிக்கும் முயற்சி என சாடினார். இத்தகைய கலாச்சாரம் மற்றும் மொழி திணிப்பு நடவடிக்கை மூலமாக இந்தியாவின் பன்முகத்தன்மையை மத்திய அரசு சிதைத்து வருவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், அனைத்து மாநில மக்களின் பங்களிப்புடன் இயங்கி வரும் LIC நிறுவனத்திற்கு பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக செயல்பட எப்படி தைரியம் வந்தது எனவும் வினவினார். இது தொடர்பாக கண்டனத்தை பதிவு செய்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, இந்தியை திணிக்கலாம் என்ற முனைப்பிலேயே மத்திய அரசு செயல்படுவதாகவும், எங்கு, எதில், எப்படி இந்தியை திணிக்கலாம் என்ற முனைப்பிலேயே மத்திய அரசு செயல்படுவது கண்டனத்திற்குரியது என்றும் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். மொழி, பண்பாடு, அமைப்பு, அரசியல் என எல்லாவற்றிலும் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவில் ஒற்றுமைத்தன்மையை திணிப்பது நாட்டின் சமநிலையை பாதிக்கும் செயல் என்றும், அது ஏற்புடையது அல்ல என்றும் காட்டமாக விமர்சித்தார். அனைத்து மக்களும் பயன்படுத்தும் வகையில் இணையதளத்தின் இயல்பு நிலை மொழியை ஆங்கிலத்திற்கு மாற்ற வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். LIC இணையதள பிரச்சினை தொடர்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கடிதம் எழுதிய கனிமொழி MP, இந்தி பேசாத மக்கள் LIC காப்பீடு குறித்து அறியவும் பயன்படுத்தவும் மிகுந்த சிக்கல் ஏற்பட்டதாக குறிப்பிட்டிருந்தார். LIC இணையதளத்தில் ஆங்கிலத்தை தேர்வு செய்தாலும் பலருக்கு வலைத்தளம் தொடர்ந்து இந்தியிலேயே இயங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளதாகவும் கூறியிருந்தார்.
நமது நாட்டின் பன்முகத்தன்மையை உணர்ந்து அரசு நிறுவனங்கள் அதன் இணையதளங்களையும் சேவைகளையும் அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டுமெனவும் இது தொடர்பாக எல்ஐசிக்கு அறிவுறுத்த வேண்டும் என்றும் கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் பல மணி நேரத்திற்கு பிறகு எக்ஸ் தளத்தில் தகவல் பதிவிட்டிருந்த எல்ஐசி தொழில்நுட்ப காரணமாக இப்பிரச்சனை ஏற்பட்டதாகவும் சீர் செய்யப்பட்டதாகவும் விளக்கமளித்தது. அப்போதும் இந்தியே காட்டியதால் நெட்டிசன்கள் குழம்பினர். பின்னர் ஒரு வழியாக இந்தி பிரச்சனைக்கு எல்ஐசி இரவில் முற்றுப்புள்ளி வைத்தது.